ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மில்க் கேசரி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கேசரி செஞ்சுருப்போம், ஆனால் இது போல் மில்க் சேர்த்து கேசரி செஞ்சுருக்கீங்களா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். கேசரி செஞ்சிங்கன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேசரி செய்கிறதுக்காக இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். இதில் 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் 10லேருந்து 15 முந்திரி பருப்பை இது போல் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை போட்டு ஒரு 10 செகண்ட் ஆனதுக்கப்புறமா காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு, இந்த திராட்சையும் நல்லா உப்பி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா சூடாகி வரட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் தான் நான் ரவை, சர்க்கரை எல்லாமே அளந்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து கொடுக்கணும். ரவை கலர்லாம் மாறக்கூடாது, அந்த அளவு வறுத்து கொடுத்தா போதும். ரோஸ்டட் ரவை இல்லை வறுக்காத ரவை எது இருந்தாலும் நம்ம ஒரு முறை வறுத்து கொடுத்தோன்னா கேசரி செய்யும்போது நல்ல மணலாக நம்மளுக்கு கேசரி ரெடியாகும். இப்போ இந்த ரவையை 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது நல்லா ரவை பார்க்கும்போதே தெரியுதுல்ல, இதில் உதிரியாக இருக்குது. இப்போ இந்த ரவையிலேயே 2.5 கப் அளவுக்கு காசின பால் தான் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பால் சேர்த்துட்டு நல்லா இந்த ரவை கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இப்போ இது போல் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் மாற்றி தான் இந்த ரவையை நல்லா வேக வைக்கணும். நம்ம ரவையை வறுத்து சேர்க்கறதுனால இந்த ரவை இந்த பாலில் ஈஸியாக வெந்து வந்துடும். இது போல் கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த பால் நல்லா இந்த ரவையோடு சேர்ந்து நல்லா ஊறி நல்லா வெந்து வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு பாலெல்லாம் இப்போ சுண்ட ஆரம்பிச்சிடுச்சுல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுட் கலர் நமக்கு தேவையான கலர் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு சேர்த்துக்குங்க, வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேசரி பவுடர் சேர்த்ததுக்கப்புறமும் இது போல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூடவே இப்போ நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கூடவே ஏலக்காவையும் 2 சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கினேன். நீங்கள் ஏலக்காய் தனியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நீங்கள் 1 கப் அளவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு இனிப்பு இருக்கும். உங்களுக்கு அதிகமான இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் 1.25 கப்பு கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையும் இந்த ஏலக்காயும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடணும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இந்த ரவை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பட ஆரம்பிக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் இலகியும் வர ஆரம்பிக்கும். இப்போ கேசரியோட இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால இந்த கேசரியில் சேர்த்துருக்க இனிப்பு நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். உப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் எந்த அளவுக்கு நம்ம சேர்த்து செய்கிறோமோ கேசரி அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த கடாயில் ஒட்டாமல் நமக்கு கேசரி நல்லா திரண்டு வருதில்ல, இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்ததில் முந்திரி திராட்சை நெய்யோடு சேர்த்து அந்த முந்திரி திராட்சையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான மில்க் கேசரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சுலபமாக செஞ்சிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிப்பியை 10 நிமிஷம் கூட ஆகாது நம்ம இந்த மில்க் கேசரி செய்கிறதுக்கு. இந்த கேசரி நம்ம பால் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த கேசரியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.